என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கௌரி ரூபன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் எல்லாமே நான் கண்டிப்பாக செய்து காட்டுவேன். நீங்கள் விரும்புகிற சாப்பாடுகளை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எழுதுங்க. எப்படி எல்லாம் சமைக்கணும், எப்படியான சாப்பாடுகளை நீங்கள் விரும்புகிறீங்களன்றதை எனக்கு எழுதுங்க. நான் முக்கியமாக கருத்து கொள்வது என்னோடய வயசில் இருக்கிற பிள்ளைகள், இனி வருங்கால பிள்ளைகளுக்காகத்தான் நான் கூடுதலாக பார்க்குறேன். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பிறகு அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருப்பாங்களோ தெரியல. கண்டிப்பாக அந்த விதத்தில் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு, இந்த மகனுக்கு ரோல் பிடிக்கும், ஆனால் அந்த ரோலை இப்போ வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். வருங்காலத்தில் அவனுக்கு செய்ய தெரியாது. நான் தெரியும், அவனுக்கு செய்ய தெரியும், நான் பழக்கிட்டேன். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த ரோலை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. வருங்காலத்தில் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சாப்பாடு இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் அவர்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கணும். அப்போ தான் அவர்கள வாழ்க்கையில் அவங்களோட விரும்பின சாப்பாடுகளை சமைப்பாங்க, சாப்பிடுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். மழை வருது குடை கொண்டு வா. மழை பெய்யுதுடா வழியில். இன்றைக்கு நான் 3 வீடியோ எடுக்க போகிறேன். முதலாவது வீடியோ ஜீரா ரைஸ். ஜீரா ரைஸ் வித்தியாசமாக கோகனட் ஜீரா ரைஸ் செய்து காட்ட போகிறேன். சூப்பரான ஒரு சோறாக இருக்கும். இது எங்களுக்கு சோறு முக்கியம். அந்த வகையில் அதோட பைத்தங்காய் பலாக்கொட்டை போட்டு ஒரு பிரட்டல், அடுத்தது கருணக்கிழங்கு பொரிச்சு குழம்பு. இது ஏன் இந்த வெஜிடேரியன் செய்கிறேன்னு சொன்னால், இப்போ கந்த சட்டி நடக்குது. கந்த சட்டிக்கு நிறைய பேர் விரதம் இருக்கிறார்கள் இருக்கணும். அவர்களுக்காக நான் இந்த 3 வீடியோவை எடுக்கிறேன். ஆனால் முதலாவது வீடியோ ஜீரா ரைஸ், கோகனட் ஜீரா ரைஸ். இது நீங்கள் சும்மா ப்ளெயினாக கூட சாப்பிடலாம். ஏதாவது ஒரு தயிரோ அல்லது ஊறுகாயோ, ஏதாவது ஒரு பொரியல் அல்லது பைத்தங்காய் கறி, அதுக்காகத்தான் நான் செய்து காட்டுறேன். சூப்பரான ஒரு ஜீரா ரைஸ். ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ் செய்வோம் பாங்கோ. எங்களுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். ஓகே, ஒரு இது லாங் டம்ளர் எடுத்திருக்கிறேன். இந்த டம்ளரால் 2 கப் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவுவோம். நான் எப்பயுமே அரிசி கழுவும் போது இளஞ்சூட்டு சுடுதண்ணியில் தான் கழுவுவேன். அதனால் இதை சின்ன சின்ன பிளான்ட்டுகளுக்கு விடையிடாது. விட்டால் பிளான்ட்டுலாம் செத்து போயிடும். அரிசி கழுவின தண்ணி நல்லது தான், ஆனால் நான் சுடுதண்ணியில் கழுவுறதால அதை விடையிடாது. ஓகே, இதில் கல் ஒன்றும் இல்லை, நல்ல அரிசி. ஓகே, பாஸ்மதி ரைஸ். ஒரு ஆள் கேட்டிருந்தவா இந்த பாஸ்மதி ரைஸ் பச்சையோ புழுங்கலோன்னு சொல்லி. பாஸ்மதி ரைஸில் புழுங்கல் அரிசியும் இருக்குது, பச்சை அரிசியும் இருக்குது. பச்சை அரிசி மீன் அவிக்காத அரிசி பச்சை அரிசி, அவிச்ச அரிசி புழுங்கல் அரிசி. இது பச்சை அரிசி. ஓகே, நல்லா தண்ணியை ஒட்டை வடித்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நான் இந்த அரிசிக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் 1 கப் தேங்காய் பால். இதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல திக்கான தேங்காய் பாலாக இருக்குது இது. 1 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி, 1 2. அப்புறம் இது பச்சை தண்ணி தான் நான் விட்டுருக்கேன், சுடு தண்ணி விடையில பச்சை தண்ணி. ஓகே, இளஞ்சூட்டு சுடு தண்ணியில் இந்த கொத்தமல்லி இலையை கழுவுறேன். நல்ல சுத்தமான கொத்தமல்லி இலை. இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்வோம், அரிஞ்சு வட்டி வச்சுக்கொள்வோம். பார்க்க நிறைய மாதிரி இருக்குது,
இப்போ நாங்கள் இதை வதக்கும் போது அது கொஞ்சமாக தான் போயிடும். கொத்தமல்லி நல்லா அரைஞ்சி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஜீரா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியில். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் புதினாயில் கூட போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கொள்ளலாம். நான் கொத்தமல்லியில் போடுறேன். இது உருக்காத நெய்யாக எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்ல. 2 மேசக்கரண்டி நெய் அதோடு சேர்த்து 2 மேசக்கரண்டி நெய்யும் ஒரு 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெயும். ஓகே, இப்போ இந்த நெய்யில் வந்து ஒரு சின்ன துண்டு கருவேப்பட்டை அதை உடைச்சிட்டு வச்சுருக்கிறேன். கருவேப்பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு இதை போட்டிருக்கிறேன். அதோட சேர்த்து வெடிக்குது. ஓகே, 1 மேசக்கரண்டி சீரகம் வந்து 1 மேசக்கரண்டி. அதோட சேர்த்து நாங்கள் வெட்டி வச்சுருந்த 2 பேலீஃபை போட்டோன்னே பறக்க போகுது, தண்ணி பறக்க போகுது. அடுத்தது நாங்கள் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியில் இதை வதக்கிட்டு நல்லா வதக்கணும். மண்டியில் அந்த தண்ணி போட என்று செய்கிற சத்தம் அது அடங்குற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே வச்சுருக்க தேவையில்லை. இப்போ குறைஞ்சி வந்துட்டுது. இப்போ இனி காணும் தேவையில்லை. அப்படியே இறக்கி அப்படியே ரைஸுக்குள்ளே கொண்டு, அதாவது கழுவி வச்சு அரிசிக்குள்ளே போட போகிறேன். இப்போ இதை வந்து இந்த அரிசிக்குள்ளே ஊற்றுறேன். ஏனென்று சொன்னால் இந்த அரிசியை வந்து நாங்கள் கழுவி ஊற வச்சுட்டு தான் இதை கழுவி ஊற்றுறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அரிசி ஊறிட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி ஊறினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு அளவாக உப்பு போடணும். இதுக்கு வந்து 1 தேக்கரண்டி உப்பு. ஓகே, அதே தேவையில்லை. 1 தேக்கரண்டி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம், சாதாரண குக்கர்லேயும் வைக்கலாம். சும்மா நார்மலாக நீங்கள் சோறு அப்படி சமைப்பீங்களோ அப்படி கூட சமைக்கலாம். கண்டிப்பாக இப்படி குக்கர் தான் வேணுமென்று சொல்ல மாட்டேன். நான் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கிறேன். எனக்கு இது வந்து என்னோட உண்டை விட்ட அண்ணா வந்து எங்களோட வீட்டை வரும்போது இந்த குக்கர் வேண்டி கொண்டு வந்தவர். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயாவது. நான் இப்போ தான் இன்றைக்கு தான் இதை பாவிக்க போகிறேன். ப்ளக்கை ஓன் பண்ணிவிட்டு இது ஓன் பண்ணினா இதுக்கு மூடியை போட்டால் சரியாக போகுது. ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஜீரா ரைஸ் ஒரு 5 மினிட்ஸில் இதை சமைச்சிடலாம். வெட்டி கடற்கடாண்டு போட்டோம்னு சொன்னால் இதில் பெரிய வேலையே இல்லை. இதுக்கு சும்மா ஒரு சாதாரண என்னது ஊறுகாய், அடுத்தது ஒரு பொரியல், தயிர் இது இருந்தாலே சும்மா சாப்பிடலாம். ஓகே, அடுத்ததாக நாங்கள் பைத்தங்காய் கறி செய்யலாம். வாங்கோ. நான் எவ்வளோ கொய்யாக்காய் சாப்பிட்டேன். எனக்கு இது வெட்டி கொடுங்க வாப்பா. புளிக்குதா இனிக்குதா? சீனி இருக்காப்பா? சீனி இருக்கா? மழை காலத்துக்கு அப்படி இருக்குவா? சம்பல் போடலாம். தம்பி சாப்பிடுவ? சரியா, நல்ல கொய்யாக்கா. ஓகே. அப்பா ஒரு பச்சை தண்ணி இருந்துச்சுனால படுத்துட்டு போகணும் சொல்லினா கணக்கு வச்சுருந்தாலும் 2 நாள் தான் பின்னுக்க போட போகிறாண்டாள். இப்போ வந்து சோறு வந்து ரெடி ஆகிட்டு சோறை திறந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஜீரா ரைஸ் பொலண்டு அம்மா வேறு லெவலில் இருக்குது. சோறை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சோறு வந்து நீங்கள் வேலைக்கு போகிற நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணுமென்று சொன்னாலும் ஈஸியாக செய்து எடுத்துகிட்டு விடலாம். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம். ஒரு பிக்னிக் போவைக்க நாங்கள் செய்து கொண்டு போய் சாப்பிடலாம். உங்களோட வீட்டுக்கு விருந்தினர் வரைக்க நீங்கள் ஈஸியாக ஒரு கறியை வச்சுட்டு ஒரு பொரியலை செய்துட்டு இந்த ஜீரா ரைஸை செய்து சாப்பிடலாம். ஓகே,
சீரக சம்பா அரிசி, கோகனட் சீரக சம்பா சோறு. ஓகே, இதுக்கு வந்து அடுத்தது பைத்தங்காய் பலாக்கொட்டை கறி. அடுத்தது கருணக்கிழங்கு குழம்பு. சூப்பரான ஒரு பொரிச்சு கருணக்கிழங்கு குழம்பு. ஓகே, கோகனட் சீரக சம்பா ரைஸ். பலாக்கொட்டை பைத்தங்காய் கறி. சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செய்து பார்க்கணும். இந்த கந்த சட்டி விரதம் இருக்கிற ஆக்கள் வந்து பாரணைக்கு நீங்கள் பைத்தங்காய் பலாக்கொட்டை சமைக்கலாம், கருணக்கிழங்கு குழம்பு செய்யலாம். அல்லது எவ்ரிடே விரதம் இருக்கிற ஆக்கள், ஒரு நேரம் சாப்பிட்ற ஆக்கள் இந்த கோகனட் சீரக சம்பா சோறு செய்து சாப்பிட்டு பாருங்க. ஒரே ஒரு கறியோடு நீங்கள் சாப்பிடலாம். இதுடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.